சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியினுடைய வரும் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இந்த குழுவினர் ஒட்டுமொத்தமாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து என்ன ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக அவர்களிடம் எடுத்துரைத்திருந்தார்கள். இந்த குழு அமைத்த பின்னர் தற்போது முதல் முறையாக அவர்கள் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட இந்த குழுவில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 3 முறை முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பேராசிரியர்கள், ஒரு மருத்துவர், ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, ஒரு தொழில் முனைவோர் என இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் கோவி செழியன், அதே போல TRP ராஜா ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு கூட்டம் முடிந்த பின்னர் வெளியே வந்த கனிமொழி செய்தியாளர்களை சந்திக்கும் போது தமிழகத்தின் வளர்ச்சியை மையமாக வைத்து வேலைவாய்ப்பு, மகளிர் உரிமை தொகை, விவசாயிகளுடைய பாதுகாப்பு, மாநில உரிமைகள் போன்றவற்றை உள்ளடக்கிய இந்த அறிக்கை தயாரிக்கப்படும். இந்த அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பாக மாவட்டம் வாரியாக குழுவாக சென்று அவர்கள் இந்த அறிக்கையை தயாரிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எந்தெந்த மாவட்டத்திற்கு யார் யார் எந்தெந்த தேதிகளில் செல்வார்கள் என்பது தொடர்பான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்த கனிமொழி, ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கையை தயாரித்த பின்னர் இது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.